நீண்ட கால குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பங்குகளை வச்சிருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா 1 முதல் 5 ஆண்டுகள் வரை வச்சிருந்து அதை ரொட்டேட் பண்ணி அந்த பங்குகள் சுழற்சி முறையில வர்த்தகம் பண்றது. இது எந்த அணுகுமுறை சிறந்ததா? இதுக்கு ஆல்ரெடி ஒரு 3-4 வாரம் முன்னால பேசியிருக்கோம். எஸ் பதில் எஸ் கொடுத்துருக்கோம். பட் என்னோட வியூ பாயிண்ட் என்னதான், ஒரு பங்கை நீங்கள் 10 வருஷம் வைக்கிறதுனா அது அத்தனை குவார்ட்டர்ஸ் 40 குவார்ட்டர்ஸுக்கு வந்து ஸ்ட்ராங் க்ரோத் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துல 4 குவார்ட்டர் இல்லையா, 10 வருஷம்னா 40 குவார்ட்டர். 40 குவார்ட்டருக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ராங் க்ரோத் கொடுக்குன்ற ஒரு நிறுவனமாக இருந்தால் நீங்கள் 10 வருஷம் வைங்க, நான் குறைய சொல்ல. ஸோ ரிசல்ட் அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுங்கன்றதை நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு வருஷம் வைக்கிறதா ஒரு குவார்ட்டர் வைக்கிறதான்றது இந்த ஸ்டாக்கை வாங்கும்பொழுது அடுத்த குவார்ட்டர் பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குது, செயல்பாடு சரியாக இருக்குது, ரிசல்ட் ஸ்ட்ராங்காக வந்துச்சு, வளர்ச்சி இருந்ததுன்னா ஸ்டாக்கை வைங்க. அடுத்த குவார்ட்டர் பாருங்கள் மறுபடியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் வைங்க. என்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு குவார்ட்டர் வந்து ரிசல்ட்டு சொதப்ப ஆரம்பிக்குதோ ஐ திங்க் எக்ஸிட் த ஸ்டாக் அண்ட் மூவ் டு அனதர் ஸ்டாக். அதுதான் அணுகுமுறையாக இருக்கணும். நாட் பிளாங்கெட் நான் 10 வருஷம் வைப்பேன் 40 வருஷம் வைப்பேன்ற ரூல் கிடையாது. பட் அனலைஸ் பேசிஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே சார்.